அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களோட பதிவுகளை நாங்கள் பார்க்கும்போது ஆசிரியர்களை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கணக்குகளுக்கு விடை எழுதும்போது அதை ரொம்ப எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குது. இன்னும் நாங்கள் அதிகமாக உங்களுக்கு நல்ல ஒரு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டுது. மாணவர்களே, இன்றைய பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட கணக்கு புஸ்தகம், 5ஆம் வகுப்பு மாணவர்களே, கணக்கு புஸ்தகம், அடுத்து உங்கள் நோட் புக்கு, பேனா, பென்சிலு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கண்டிப்பாக வேணும் மாணவர்களே, எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடுகள் சேரும்போது பாடத்தோட தொடர்ச்சி தான் மாணவர்களே பார்க்க போகிறோம். கோடுகள் சேரும்போது பாடத்தோட தொடர்ச்சி. மாணவர்களே, நீங்கள் எல்லாருமே குறிப்பேட்டில் 27ஆம் பக்கம் இருக்கக்கூடிய கணக்கு நீங்கள் மேலே வந்து நம்ம மட்டமானியை பயன்படுத்தி, மாணவர்களே, மட்டமானியை பயன்படுத்தி சில வடிவங்கள் ஒரு வீடு மாதிரி வரைஞ்சிருப்பீங்க. எல்லா மாணவர்களும் வரைஞ்சிருக்காங்க. நிறைய மாணவர்கள் நமக்கு அனுப்பி வேற கொடுத்துருக்காங்க. அந்த வீடு மாதிரி வரைஞ்ச படங்களை பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க மாணவர்களே. அந்த மட்டமானியோட மூளைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சோம்? வரைஞ்சோம். மட்டமானியில் ஒவ்வொரு மட்டமானியிலும் மாணவர்கள் நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வட்டமானியிலும் எத்தனை மூளைகள் இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, 1 2 3 மூளைகள் இருக்குது இந்த மட்டமானியில். இன்னொரு மட்டமானியில் எத்தனை மூளைகள் இருக்கும்? 3 மூளைகள் இருக்கும். சரியா? இந்த மூளைகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம்? ஒரு வீடு வரைஞ்சோம். சரியா மாணவர்களே? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செவ்வகம் வரைஞ்சிருந்தோம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். செவ்வகம், அதாவது நல்லா கவனிங்க மாணவர்களே, அந்த செவ்வகம் வரைஞ்சோம். அடுத்து நம்ம குறும்புக்கார அம்மு வரைஞ்ச படத்தையும் நம்ம பார்த்தோம். அது எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இது அம்மு வரைந்த படம். அது எப்படி இருந்துச்சு? அந்த செங்கோணத்துக்கு பதிலாக மட்டமானியில் இருக்கக்கூடிய வேறொரு மூளை, எந்த மூளையும் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. அம்மு வரைந்த மூளை எது அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த 2 செங்கோணமானியில், இந்த செங்கோணமானியில் இருக்கக்கூடிய இந்த மூளையை வச்சுதான் அம்மு வரைஞ்சோம். பார்த்தீங்களா? பாருங்க மாணவர்களே, இந்த மூளையை வச்சுதான் அம்மு வரைஞ்சோம். சரிங்களா? அப்போ இந்த செவ்வகம் என்ன ஆயிடுச்சு? சாய்வாக வந்துருச்சு. இப்போ சாய்வாக வந்தானே சார் என்ன சொன்னேன்? சாய்வாக வந்த செவ்வகத்துக்கு நம்ம இன்னொரு பேர் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நாற்கரம் அப்படின்னு சொல்லலாம். 4 பக்கங்களை, 1 2 3 4 பக்கத்தை கொண்டது நாற்கரம்னு சொன்னேன். சரியா? இதே மாதிரி நம்ம ரஹீம் என்ன செஞ்சாப்புல, ரஹீமும் அவரோட வேறொரு மூளையை பயன்படுத்தி ஒரு படம் வரைஞ்சிருந்தார். அப்படி அதை எப்படின்னு பாருங்க. இந்த இருக்கு, அவர் வரைஞ்ச மூளையை பாருங்க. இந்த மூளையை பயன்படுத்தி வரைஞ்சிருக்காரு. நல்லா பாருங்க. இந்த மூளை, இந்த சிறிய மூளையை பயன்படுத்தி ரஹீம் வரைஞ்ச படம். அப்போ பாருங்க, இதில் மொத்த 3 மூளையும் பயன்படுத்தி நம்ம இந்த செவ்வகம்லாம் வேற செங்கோணத்தை தவிர மற்ற மூளைகளை பயன்படுத்தி வரையும் போது அந்த செவ்வகங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா சாய்வாக வந்துச்சு. அப்போ செவ்வகம் கரெக்டாக வரணும் அப்படின்னா எந்த மூளையை பயன்படுத்தணும்? ஓகே, அந்த மூளை, அதாவது நம்ம செங்கோண மூளை. இந்த செங்கோண மூளையை பயன்படுத்தும் போது தான் என்னன்னு பாருங்க. இந்த செங்கோண மூளையை பயன்படுத்தும் போது தான் என்ன செய்யும்? அந்த படம், செங்கோணம், செவ்வகம் கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ இந்த 3 படத்துலையும் நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த கோடும் இந்த கோடும் இந்த புள்ளியில் சந்திக்குது. இந்த 2 கோடுகளும் சந்திக்கும் போது இங்கே ஒரு மூளை உருவாகுது. அந்த மூளையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோணம் உருவாகுது மாணவர்களே. இந்த 2 கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் போது இங்கே என்ன செய்யுதுன்னா ஒரு கோணம் உருவாகுது. இதுக்கு பேர் என்ன பேருனா கோணம். சரிங்களா? இங்கே பாருங்க, இந்த 2 புள்ளிக்கு இந்த சந்திக்கக்கூடிய இந்த கோடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோணம் உருவாகுது, இங்கே ஒரு கோணம் உருவாகுது, இங்கே ஒரு கோணம் உருவாகுது. அப்போ இங்கே உருவாகிறதெல்லாம் இதுக்கு பேர் என்ன பேருனா செங்கோணம். ஏன்னா நம்ம செங்கோணத்தை வச்சு கரெக்டாக செங்குத்தாக கோடு வரையணும்னு போட்டதுனால இது செங்கோணம். இந்த கோணத்தை பாருங்க, செங்கோணத்தை விட குறைவான கோணம், செங்கோணத்தை விட குறைவாக இருக்கக்கூடிய மற்ற மூலைகளை வச்சு பயன்படுத்தணும். இங்கேயும் 2 கோடுகள் சந்திக்கும் போது இங்கேயும் ஒரு கோணம் உருவாகுது. இங்கேயும் பாருங்க, இங்கேயும் ஒரு கோணம் உருவாகுது, இங்கேயும் ஒரு கோணம் உருவாகுது, இங்கேயும் ஒரு கோணம் உருவாகுது. நல்லா கவனிங்க. 2 கோடுகள் சந்திக்கும் போது அங்கே என்ன உருவாகுதுன்னா ஒரு கோணம் உருவாகுது. ரஹீம் வரைஞ்ச படத்துலையும் பாருங்க, இந்த 2 கோடுகள் சந்திக்கும் போது இங்கே ஒரு கோணம், இந்த 2 கோடு சந்திக்கும் போது இங்கே ஒரு கோணம், இந்த 2 கோடு சந்திக்கும் போது இங்கே ஒரு கோணம், இங்கே ஒரு கோணம். நல்லா கவனிங்க மாணவர்களே. 2 கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் போது ஒரு கோணம் ஏற்படுது. அந்த 2 கோடுகளுக்கும் இடையே உள்ள விரிவு, அந்த விரிவை தான் நம்ம என்ன சொல்றோம்? கோணம்ன்றோம். இந்த 2 கோடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய விரிவு,
இந்த இரண்டு கோடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய விரிவு, இந்த இரண்டு கோடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய விரிவு கோணம். அப்போ நம்மளோட கேள்வி என்னவா இருக்குன்னா, கோணம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா, மாணவர்களே நல்லா கவனிங்க. இரண்டு கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் போது அந்த இரண்டு கோடுகளுக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த விரிவு கோணம். இந்த கோடுகள் ஒரு புள்ளியில சந்திக்கும் போது இந்த இரண்டு கோடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய விரிவு தான் கோணம் அப்படின்னு சொல்றோம். சரியா மாணவர்களே? இப்போ கோணம்னா உங்களுக்கு சொல்ல தெரியும். இரண்டு கோடுகள் ஒரு புள்ளியில சந்திக்கும் போது அங்கே ஒரு கோணம் உருவாகுது. அப்போ இரண்டு கோடுகள் ஒரு புள்ளியில சந்திக்கும் போது கோணம் உருவாகுதுன்னு சொன்னேன். நல்லா கவனிங்க மாணவர்களே. இரண்டு கோடுகள் ஒரு புள்ளியில சந்திக்கும் போது என்ன செய்யுது? கோணம் உருவாகுது அப்படின்னு சொன்னேன். நல்லா பாருங்க. இரண்டு கோடுகள் ஒரு புள்ளியில சந்திக்கும் போது இங்க என்ன செய்யுது? கோணம் உருவாகுது. கோணம் உருவாகுது. சரியா? இரண்டு கோடுகள் ஒரு புள்ளியில சந்திக்கும் போது கோணம் உருவாகுது. இந்த இரண்டு கோடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த விரிவு, சரிங்களா? அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கோணம். அந்த விரிவு அப்படின்னு சொல்லுவோம். விரிவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த விரிவு தான் என்னது? கோணம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க மாணவர்களே. நம்ம ஒரு செங்கோண படம் போட்டிருந்தோம். நல்லா கவனிங்க. ஒரு செங்கோண படம் போடலாம். செங்கோண படம் சார் வரையப்போறேன். பாருங்க. செங்கோணம் வரைகிறதுக்கு என்ன வேணும்? நான் சொன்னேன், மட்டமானியில செங்கோண மூலையை வச்சு நம்ம என்ன செய்யணும்? வரையணும். மட்டமானியில செங்கோண மூலையை எடுத்துக்கிட்டேன். நல்லா பாருங்க. சார் இப்போ ஒரு செங்கோணம் வரைய போறேன். இந்த கார்னர் பாருங்க, நம்ம வரையும் போது இந்த கார்னர்ல சிலப்போ உடஞ்சிருக்கும். அந்த மூலையில நமக்கு செங்கோணம் கிடைக்காது. கரெக்டா போடணும். சரிங்களா? இப்போ இந்த செங்கோணம் மூலை, இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கோணம். இந்த இதுக்கு பேரு என்ன? செங்கோணம். மாணவர்களே நல்லா கவனிங்க. இந்த இரண்டு கோடுகள் ஒரு புள்ளியில சந்திக்கும் போது கோணம் உருவாகுதுன்னு சொல்லிட்டேன். சரியா மாணவர்களே? கோணத்துக்கு நம்ம என்ன விளக்கம்னு பார்த்துட்டோம். இரண்டு கோடுகள் ஒரு புள்ளியில சந்திக்கும் போது இரண்டு கோடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய விரிவு கோணம்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோணம் வரைஞ்சிருக்கோம். அந்த செங்கோணத்தை வரைஞ்சிருக்கோம். இதுக்கு பேர் என்ன? பேர் செங்கோணம். இந்த செங்கோணம் கொஞ்சம் குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு நல்லா கவனிங்க. செங்கோணம் கொஞ்சம் குறைந்தால் குறுங்கோணம் ஆகிரும். கொஞ்சம் குறைந்தால் செங்கோணம் கொஞ்சம் இப்படி குறைஞ்சிருச்சுன்னு வைங்க. கொஞ்சம் குறைந்தால் இது செங்கோணம், செங்கோணத்திலிருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறுங்கோணம். குறுங்கோணம். நல்லா கவனிங்க மாணவர்களே. செங்கோணம் கொஞ்சம் குறைந்தால் என்ன செஞ்சிடும்? குறுங்கோணம் ஆயிரும். கொஞ்சம் குறையும் போது என்ன ஆயிடுச்சு? குறுங்கோணம் ஆயிடுச்சு. சரியா? அப்போ சரி, செங்கோணம் கொஞ்சம் கூடுனா என்ன அப்படின்னு நல்லா கவனிங்க. செங்கோணம் கொஞ்சம் கூடினால், இதுதான் செங்கோண அளவுன்னு வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்றேன்? கொஞ்சம் கூட்டி வரைக்கிறேன். இது பாருங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. செங்கோணம் இப்படி இருக்கும். செங்கோணத்தை விட பாருங்க, இது செங்கோணம் செங்கோணத்தை விட கூடுதலா இருக்கு. அப்ப இது என்னதுன்னா, இதுக்கு பேர் என்ன பேருன்னா விரிகோணம். நல்லா கவனிங்க மாணவர்களே. இப்ப நம்ம பார்த்திருக்கிறது கோணம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம். அடுத்து செங்கோணம் பார்த்தோம். செங்கோணம் கொஞ்சம் குறைந்தால் என்ன ஆயிரும்? குறுங்கோணம் ஆயிரும். குறுங்கோணம் ஆயிடுச்சு. செங்கோணம் கொஞ்சம் கூடினால் என்னவாயிரும்? விரிகோணம் ஆயிரும். சரியா மாணவர்களே? அப்போ செங்கோணம், குறுங்கோணம், விரிகோணம் இருக்கு. கோணம் பார்த்தோம். கோணம் அப்படி என்னது? செங்கோணமா இருக்கு. செங்கோணத்துக்கு கொஞ்சம் குறையும் போது அது என்ன ஆயிருது? குறுங்கோணம் ஆயிருது. கொஞ்சம் குறைஞ்சாலும், 1 டிகிரி குறைஞ்சாலும் குறுங்கோணம் ஆயிரும். இங்க பாருங்க, செங்கோணத்துக்கு கொஞ்சம் கூடுனாலும் அது என்னது? விரிகோணம். மாணவர்களே, இப்போ இந்த செங்கோணத்தை பத்தி ஒரு பாட்டு பாடலாமா? நல்லா கவனிங்க மாணவர்களே. செங்கோணத்தை பத்தி ஒரு பாட்டு பாடலாம். மாணவர்களே, இப்போ நம்ம அந்த பாட்டு பாடலாம். பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. கோடுகள் சேரும் போது கோணம் உருவாகுதுன்னு சொன்னேன். எல்லா வித வடிவங்களிலும் கோணம் இருக்கு. இப்ப நம்ம 3 வடிவங்கள் பார்த்தோம். அந்த 3 வடிவங்கள்லயுமே கோணம் இருந்துச்சு. சரிங்களா?
அப்புறம் அந்த கோணம் எப்படி இருக்குன்னா செங்கோணமா இருக்கு, அல்லது குறுங்கோணமா இருக்கு, அல்லது விரிகோணமா இருக்கு. இந்த 3 வகை கோணங்கள்ல ஏதாவது இருக்கு. முதல்ல நம்ம வரைஞ்ச படத்துல செங்கோணம் இருந்துச்சு. அடுத்த 2 படத்துலயுமே பாத்தீங்கன்னா குறுங்கோணம் இருந்துச்சு, குறுகிய கோணம் இருந்துச்சு. செங்கோணத்தை விட கம்மியா இருந்தா குறுங்கோணம், செங்கோணத்தை விட அதிகமா இருந்தா அதுக்கு பேரு விரிகோணம். சரிங்களா? இதை பத்தி இப்போ ஒரு பாட்டு பாடலாம். சரியா மாணவர்களே? பாடலாமா? எல்லாம் ரெடி ஆயிக்கிங்க. ஓகே, எல்லாம் குஷியா இருங்க. ஓகே, ரெடி. தான நன்னே தான நன்னே நான நன்னானே, தான நன்னே தான நன்னே நான நன்னானே, கோணம் 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 இங்கே கோணம் பாருங்கோ, கோணம் 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 இங்கே கோணம் பாருங்க, கோடுகள் சேரும்போது கோணம் வருங்கோ, கோடுகள் சேரும்போது கோணம் வருங்க, எல்லா வகை வடிவங்களிலும் கோணம் உண்டுங்கோ, எல்லா வித வடிவங்களிலும் கோணம் உண்டுங்கோ, கோணம் 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 இங்கே கோணம் பாருங்க, கோடுகள் சேரும்போது கோணம் வருங்க, எல்லா வகை வடிவத்திலும் கோணம் உண்டுங்க, தான நன்னே தான நன்னே நான நன்னானே, தான நன்னே தான நன்னே நான நன்னானே, செங்கோணம் குறுங்கோணம் விரிகோணங்க, செங்கோணம் குறுங்கோணம் விரிகோணங்க, செங்கோணம் குறுங்கோணம் விரிகோணங்க, செங்கோணம் குறைந்தாலே குறுங்கோணங்க, செங்கோணம் குறைந்தாலே குறுங்கோணங்க, செங்கோணம் விரிகோணம் குறுங்கோணங்க, செங்கோணம் குறுங்கோணம் விரிகோணங்க, செங்கோணம் கூடினாலே விரிகோணங்க, செங்கோணம் கூடினாலே விரிகோணங்க, கோணம் 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 இங்கே கோணம் பாருங்கோ, கோடுகள் சேரும்போது கோணம் வருங்கோ, கோணம் 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 இங்கே கோணம் பாருங்க, கோடுகள் சேரும்போது கோணம் வருங்க, எல்லா வகை வடிவத்திலும் கோணம் உண்டுங்கோ, எல்லா வகை வடிவத்திலும் கோணம் உண்டுங்கோ, தான நன்னே தான நன்னே நான நன்னானே, தான நன்னே தான நன்னே நான நன்னானே. மாணவர்களே, பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க எல்லாருமே வீட்டில் போய் இந்த பாடல் வரிகளை என்ன செய்யணும், மெட்டு போட்டு, சார் பாடின மெட்டை விட வேற மெட்டு போட்டு நீங்க இந்த பாடல்களை என்ன செய்யணும், பாடணும். பாடிட்டு இன்னும் மீண்டும் நிறைய வரிகள் சேர்க்க முடியுமான அந்த வரிகளை இன்னும் கூட நீங்க நிறைய வரிகள் சேர்த்து செங்கோணம் குறுங்கோணம் விரிகோணத்தை பத்தி இன்னும் நிறைய வரிகள் சேர்த்து எழுதி உங்க வகுப்பாசிரியருக்கு அனுப்புங்க மாணவர்களே. பாடலை மறக்காம வீட்டில் போய் பாடுங்க. அடுத்த கணக்கு போலாங்களா மாணவர்களே? இப்போ நம்ம பாட புஸ்தகத்தில் 27ஆம் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கணக்கை பாருங்க. எல்லாரும் பாட புஸ்தகத்தை எடுத்துங்க. 27ஆம் பக்கம் இருக்கக்கூடிய அந்த கணக்கை பாருங்க. அந்த கணக்கில் ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை யார் வரைஞ்சது அப்படின்னா ரஹீம் வரைஞ்சிருக்கான். இது எப்படி வரைஞ்சான் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. ரஹீம் குறிப்பேட்டில் ஒரு புள்ளியை அடையாளப்படுத்தி பின் அந்த புள்ளியை சுற்றி மட்டமானியின் ஒரு மூலையை மட்டும் நகர்த்தி வைத்து இப்படி ஒரு படம் வரைந்தான். நல்லா கவனிக்கும் மாணவர்களே. அதாவது மட்டமானியின் ஒரு மூலையை மட்டும் நகர்த்தி இப்படி ஒரு படம் வரைஞ்சிருக்கான். அதே மாதிரி நம்மளும் வரையலாமா? மட்டமானியோட ஒரு மூலையை பயன்படுத்தி ரஹீம் வரைஞ்ச இந்த படத்தை நம்மளும் வரையலாமா? நல்லா கவனிங்க. அந்த படத்தை நீங்கள் மீண்டும் ஒரு விஷயம் நல்லா கவனிங்க மாணவர்களே. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நீளம் வந்து ஒரு பக்கத்துக்கு 3 சென்டிமீட்டர் இருக்குது. எல்லா பக்கங்களும் 3 சென்டிமீட்டர் இருக்குது. சரிங்களா? ஒரு படம் வரைகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றி என்ன என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். எல்லா பக்கங்களும் பாருங்கள் 3 சென்டிமீட்டர் இருக்குது. சரிங்களா? 3 சென்டிமீட்டர் உள்ள கோடு வேணும். சரிங்களா? அதே மாதிரி எந்த மூலையை பயன்படுத்தி வரைஞ்சாலும் கூட நமக்கு தெரியணும். சரியா? நம்ம ஒன்று இப்போ வரைஞ்சி பார்க்கலாம். சரியா மாணவர்களே? இப்போ நம்ம கையில் 2 மட்டமானி இருக்குது. 2 மட்டமானியில் சார் என்ன செய்கிறேன், இந்த மட்டமானி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மட்டமானி அதாவது நல்ல செங்கோணம் இருக்கக்கூடிய மூளை, வேறொரு மூளை பெரிய கொஞ்சம் ஒரு செங்கோணத்தை விட கொஞ்சம் சிறிய மூளையும் ரொம்ப சிறிய மூளையும் உள்ள இந்த பக்கத்தை எடுத்துக்கிறேன். இந்த பக்கத்தை எடுங்க. ரஹீம் வரைஞ்சது மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரே ஒரு புள்ளியை அடையாளப்படுத்தலாம். நல்லா பாருங்கள். முதல்ல ஒரு படம் வரைகிறதுக்கு முன்னாடி ரஹீம் என்ன பண்ணுறீங்க, ஒரு புள்ளியை வச்சுட்டு முதல்ல என்ன செஞ்சோம், ஒரு கோடு போடுறோம். சரிங்களா? ஒரு கோடு அது எத்தனை சென்டிமீட்டர் நம்ம பின்னாடி வச்சுக்கலாம். முதல்ல ஒரு கோடு மட்டும் போடுவோம். சரியா மாணவர்களே?
ஒரு கோடு மட்டும் போடுங்க. சென்டிமீட்டர் நம்ம அடுத்து அளவு வச்சுக்கலாம். சரிங்களா? 3 சென்டிமீட்டர் நமக்கு கொடுத்துருக்கு. சென்டிமீட்டரை சார் சொல்கிறேன் பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ எப்படி இப்போ என்ன செஞ்சோம், இந்த மூளை அதாவது செங்கோண மூளை அல்ல. நமக்கு படத்தை பார்க்கும்போதே நல்லா தெரியும் அந்த மூளை வந்து செங்கோண மூளை இல்லை. செங்கோண மூளையை காட்டிலும் குறைந்த செங்கோணத்தை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடிய குறுங்கோண மூளை. அது இந்த மூளையை வச்சுக்கலாம். இந்த மூளையை வச்சு போடலாம். பாருங்க மாணவர்களே, கோடுகளை மட்டும் நான் சார் போடுறேன். நல்லா பாருங்க. ஒன்று கரெக்டாக இந்த மூளையை வைக்கும்போது நீங்கள் கரெக்டாக வச்சு வரையணும். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க சரிங்களா? இப்படி வச்சு வரையும் போது அந்த மூளை கிடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா பாருங்க. இப்போ மாணவர்களே, நம்ம இதை என்ன பண்ணணும், நம்ம ஸ்கேலில் வந்து என்ன பண்ணணும், 3 சென்டிமீட்டர் தான் நமக்கு வேணும். எல்லா பக்கங்களும் 3 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு கோண அளவு மட்டும் நம்ம குறிச்சிட்டோம். சரிங்களா? எந்த கோண அளவுங்கிறத செங்கோணத்திற்கு அடுத்தா இருக்கக்கூடிய மூளையை வச்சுக்கும். 1 2 3 4 5 6 கோணம் வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? இப்போ 3 சென்டிமீட்டர் அளவில் எல்லா அளவுகளையும் நம்ம என்ன செய்யணும், அளவுப்படுத்தணும். பாருங்க, இப்போ நான் என்ன செய்கிறேன், சிலதை நான் வந்து என்ன செய்வேன், கூட்டி விடுவேன். நல்லா பாருங்க, 3 சென்டிமீட்டர் இங்கே பாயிண்ட் வச்சுருக்கேன். சரிங்களா? இது 3 சென்டிமீட்டர் பாருங்க. எல்லாத்தையும் 3 சென்டிமீட்டர் ஆகும். எல்லா அளவுகளையும் 3 சென்டிமீட்டர் ஆகும். பென்சில் வச்சு தான் வரையணும் மாணவர்களே. எல்லா அளவுகளும் 3 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ 3 சென்டிமீட்டர்ல நான் அடையாளப்படுத்திட்டேன். இதை பூரா நான் என்ன செய்ய போறேன், இணைச்சு விட போறேன். நல்லா பாருங்க, எல்லாத்தையும் இணைக்க போறேன். பாருங்க, இதை நம்ம தேவையில்லாதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம், அழிச்சிடலாம். அதுக்கு தான் நான் பென்சிலில் வரையணும் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, இது 3 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், இது என்னது 3 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், இதுவே 3 சென்டிமீட்டர் தான். இது 3 சென்டிமீட்டர். எல்லா அளவுகளுமே 3 சென்டிமீட்டர். சரியா மாணவர்களே? இப்போ கவனிங்க, இந்த படம் எப்படி வரைஞ்சோம் அப்படிங்கிறத சார் சொல்கிறேன், கவனிங்க. முதல்ல நம்ம ஒரு புள்ளி எடுத்தோம். அந்த புள்ளியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம், கோணமானியில் செங்கோணம் அல்லாத வேறொரு மூலையை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சோம், கீழே கிடைமட்டமாக ஒரு கோடு வரைஞ்சோம். அந்த கிடைமட்ட கோட்டுக்கு அடுத்து
அந்த கோணத்தோட அடையாளப்படுத்தணும். அடையாளப்படுத்துறதுக்காக நம்ம என்ன செஞ்சோம், ஒரு கோடு வரைஞ்சோம். அப்போ அதே புள்ளியை மையமாக வச்சுக்கிட்டு கோணமானியை திருப்பி வச்சோம். அந்த புள்ளியத்தை மையமாக வச்சு ரஹீம் வரைஞ்சிருந்தா அப்படித்தான் கணக்கு இருக்குது. நம்மளும் அதே மாதிரி புள்ளியை மையமாக வச்சு திருப்பினோம். திருப்பினோடனே பாருங்கள், திருப்பி 1 2 3 4 5 இதில் 5 கோடு போட்டு 1 2 3 4 5 ஏற்கனவே போட்ட கோடு 6 கோடு வந்திருக்கு. நல்லா பாருங்கள், 6 கோணங்கள் அடையாளப்படுத்திருக்கு மாணவர்களே. அப்புறம் சார் என்ன சொன்னேன், சென்டிமீட்டர் கடைசி அடையாளப்படுத்திக்கலாம்னு சொல்லி 3 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி வச்சேன். அந்த 3 சென்டிமீட்டரில் வச்ச புள்ளிகளை பூரா இணைச்சி விடும்போது நல்லா கவனிங்க, நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 அருங்கோணம். இது என்ன உருவம்னு கேட்டிங்கன்னா அருங்கோணம். எத்தனை மூலைகள் இருக்கோ அத்தனை கோணங்கள் நம்ம பாட்டு பிடிச்சிருக்கோம். சரிங்களா? 4 மூலைகள் இருந்து 4 பக்கங்கள் சேரும்போது என்ன கிடைக்கும், நாற்கரம் கிடைக்கும்னு பார்த்தோம். நாற்கரத்தினால நாற்கரை கிடைச்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மூலைகள் உருவாகும் போது ஐங்கோணம் கிடைச்சி, அடுத்து 6 மூலைகள் வரும்போது இதுக்கு பேர் என்ன பண்ணால் அருங்கோணம். இந்த வடிவத்துக்கு பேர் என்ன பேருன்னா அருங்கோண வடிவம். நல்லா கவனிமானவர்களே, இந்த வடிவத்துக்கு பேர் என்ன பேருன்னா அருங்கோண வடிவம். ரஹீம் வரைஞ்ச ஒரு மூலையை வச்சு நான் இப்போ படம் போட்டுட்டேன். ரஹீம் வரைஞ்சதை நான் போட்டேன். நீங்கள் நம்ம மட்டமானியில் அது இல்லாமல் நல்லா கவனிமானவர்களே, இதில் செங்கோண மூலை இருக்குது. செங்கோண மூலையில் சதுரம் வரைஞ்சிட்டோம், நாற்கரம் வரைஞ்சிருக்கோம். அடுத்து பாருங்கள், இந்த மூலையை பயன்படுத்தி சாரு இந்த மூலை இருக்குது. அது இல்லாமல் 2 செங்கோண மானிகளில் இன்னும் 2 மூலைகள் இருக்குது. இந்த 2 மூலைகளும் ஒரே மாதிரியாக வரக்கூடிய வேறொரு மூலை இருக்குது. இந்த மூலைகளை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு புள்ளியை அடையாளப்படுத்தி அந்த புள்ளியை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், சுற்றி என்ன செய்யணும், கோணங்கள் வரையணும். எத்தனை கோணங்கள் கிடைக்குது, எந்த உருவத்துக்கு என்ன பேர் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் வகுப்பாசிரியருக்கு எழுதி அனுப்பணும். மாணவர்களே மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நம்ம செங்கோண மானியில் இருக்கக்கூடிய செங்கோணம் அல்லாத மூளையை பயன்படுத்தி, செங்கோணம் அல்லாத இந்த மூளையை பயன்படுத்தி நம்ம ரஹீம் வரைஞ்ச படத்தை நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். மாணவர்களே, நீங்கள் உங்கள் வீட்டில் போய் மற்ற மூளைகளை வச்சு நீங்கள் படம் வரைஞ்சி அது எத்தனை கோணங்களை ஏற்படுத்துச்சு, என்ன வித கோணங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் வகுப்பாசிரியருக்கு எழுதி அனுப்பணும். மாணவர்களே, அடுத்த கணக்கு போனாங்களா மாணவர்களே, இந்த 27ஆம் பக்கம் இருக்கக்கூடிய செங்குத்தும் சாய்வும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படங்கள் கொடுத்துருக்காங்க மாணவர்களே. அந்த படங்களை நீங்கள் நல்லா கவனிங்க மாணவர்களே. அதாவது நல்லா பாருங்கள், செங்குத்தாவும் சாய்ந்தும் அப்படிங்கிறதுல சில படங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 விதமான படங்கள் கொடுத்துருக்காங்க. செவ்வகம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நாற்கரங்கள் அதாவது செங்கோணம் அல்லாத மூலைகளை பயன்படுத்தி வரைந்த படங்களும் கொடுத்துருக்காங்க. இந்த படங்களில் என்ன செஞ்சுருக்காங்க, அவற்றின் பக்கங்களை அளந்து எழுதுக, எதிர்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு என்னங்கிற கேள்வி. மாணவர்களே, அந்த பக்கங்களை நீங்கள் புத்தகத்தில் இருக்க பக்கங்களை நீங்கள் என்ன செய்யணும், அளந்து எழுதணும். எதிரெதிர் பக்கங்கள் எப்படி இருக்குது, எதிரெதிர் பக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த கோணங்களை பற்றியும் நீங்கள் என்ன செய்யணும், எழுதி உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்பணும். மாணவர்களே, ஒவ்வொரு படங்களையும் அவங்க கேட்டிருக்க கேள்வியை பாருங்கள். அவற்றின் பக்கங்களை அளந்து எழுதுக, எதிர்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு என்னது, எதிர்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு எப்படி இருக்குது, சமமாக இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், எழுதி இதை நீங்கள் உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்பணும். மாணவர்களே, சரியா மாணவர்களே? மாணவர்களே, கோடுகள் ஒரு புள்ளியில் சேரும்போது கோணம் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். சரியா மாணவர்களே? கோடுகள் ஒரு புள்ளியில் சேரும்போது அந்த கோடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த விரிவை தான் நம்ம என்ன செய்கிறோம், கோணம் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? அப்போ இந்த கோணங்கள் எங்கேயெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், நான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. இப்போது இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு நிறைய எழுத்துக்கள் நல்லா கவனிங்க. இந்த நிறைய எழுத்துக்கள் இங்கிலீஷ் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த இங்கிலீஷ் லெட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஒவ்வொரு லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த VEFWXZ இந்த எழுத்துக்கள் ஏற்படுத்தக்கூடிய கோணங்கள், இந்த எழுத்துக்களில் ஏற்படக்கூடிய கோணங்களை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா மாணவர்களே? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கோணங்கிறதுக்கு சொல்லும் பொருளும் அப்படிங்கிற நம்ம 28ஆம் பக்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த கணக்குக்கு வரலாம். நல்லா கவனிங்க மாணவர்களே. சொல்லும் பொருளும் 28ஆம் பக்கம் இருக்கக்கூடிய இந்த சொல்லும் பொருளில் பாருங்க, நம்ம காலோட பாதத்தை வரைஞ்சிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆங்கிலத்தில் கோணத்தை ஆங்கிள்
என குறிப்பிடலாம். இது ஆங்கிலோஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. ஆங்கிலோஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. அதாவது வளைந்தது நேராக அல்லாதது, வளைந்ததற்கும் அல்லது நேராக அல்லாதத எனப்படும் பொருள்படும். ஆங்கிலத்தில் முழங்காலும் கால்பாதமும் சேருகின்ற பாகம் ஆங்கிள் எனப்படுகிறது. முழங்காலும் கால்பாதம் அந்த சேரக்கூடிய அந்த ஒரு விரிவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு அதைத்தான் இங்க என்ன சொல்றாங்களாம், ஆங்கிள், கோணம். ஆங்கிலத்தில் ஆங்கிலோஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஆங்கிள். சரிங்களா? இப்போ நம்ம இதை கோணம் அப்படிங்கிறது சொன்னால் இங்கிலீஷில் எப்படி சொல்றது, ஆங்கிலத்தில் எப்படி சொல்றதுன்னா கோணத்தை ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா மாணவர்களே? இப்போ நம்ம கணக்குக்கு வரலாம். அப்போ இந்த வி அப்படிங்கிற இந்த எழுத்து ஏற்படுத்தக்கூடிய கோணம் நல்லா கவனிங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இந்த எழுத்துக்கள்ல எத்தனை விதமான கோணங்கள் ஏற்படுத்தியிருக்கு? நல்லா கவனிங்க மாணவர்களே. உங்க பாடப்பகுதியில் பாருங்க, 28ஆம் பக்கம். நேர்கோடுகளை மட்டும் பயன்படுத்தி எழுதுவதற்கு எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? எத்தனை நேர்கோடுகளை மட்டும் பயன்படுத்தி எத்தனை எழுத்துக்கள் எழுத முடியும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா மாணவர்களே? இப்போ அந்த எழுத்துக்களை, இப்போ ஆங்கில எழுத்துக்களில் கோணங்களை பார்க்கவும். இப்போ ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்துருக்கோம். அந்த ஆங்கில எழுத்துக்களை நீங்கள் என்ன செய்யணும், கோணங்களை நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். எத்தனை கோணம்? இப்போ சார் சொல்கிறேன், இந்த வீல பார்த்தீங்கன்னா எத்தனை கோணம் இருக்குன்னா, நல்லா நீங்கள் ஒரே ஒரு கோணம் தான் இருக்கு. ஒரே ஒரு கோணத்தை ஏற்படுத்து. இந்த வீங்கிற இந்த எழுத்து ஒரே ஒரு கோணத்தை ஏற்படுத்து. அப்போ இந்த ஈங்கிற எழுத்து எத்தனை கோணத்தை ஏற்படுத்துது? நல்லா கவனிங்க. சார் சொல்கிறேன், இங்கே ஒரு கோணத்தை ஏற்படுத்துது, இங்கே ஒரு கோணம், இங்கே ஒரு கோணம், இங்கே ஒரு கோணம். அப்போ இங்கே பாருங்க, இது ஒரே கோணம், ஒரு கோணம். இங்கே வர்றது ஒரு கோணம் வருது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 4 கோணங்கள் வருது. அப்போ இந்த எஃப் எத்தனை கோணத்தை ஏற்படுத்துது, இந்த டபிள்யூ எத்தனை கோணத்தை ஏற்படுத்துது, எக்ஸ் எத்தனை கோணம், இந்த இசட் எத்தனை கோணத்தை ஏற்படுத்துது? நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் உங்கள் இதில் நோட் புக்கில் எழுதி வரைஞ்சு அதில் எத்தனை கோணங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்பணும். மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதியில் நல்லா கவனிங்க மாணவர்களே. வடிவங்கள் கோணங்களை ஏற்படுத்துது. அந்த வடிவங்களில் எப்படி கோணங்கள் வருதுன்னா, 2 பக்கங்கள் ஒரு புள்ளியில் சேரும்போது ஒரு மூளை உருவாகுது, அந்த மூளையில் கோணம் உருவாகுதுன்னு பார்த்தோம். சரிங்களா? அப்போ நீங்கள் வரைஞ்ச படத்துலையும், அம்மு வரைஞ்ச படம், ரஹீம் வரைஞ்ச படத்தில் எல்லா மூளைகள்லையுமே கோணங்கள் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம அதை பார்த்தது என்னென்னா, கோணங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். கோடுகள் ஒரு புள்ளியில் சேரும்போது கோணம் உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம். சரியா மாணவர்களே? அடுத்ததாக ரஹீம் அந்த கோணமானியில் அந்த செங்கோணம் அல்லாத மூளையை பயன்படுத்தி வரைஞ்ச ஒரு புள்ளியை மையமாக வச்சு வரைஞ்ச ஒரு படத்தை நம்ம போட்டோம். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் வீட்டுகளில் போய் மற்ற மூளைகளை பயன்படுத்தி அதே மாதிரி படம் ஒரு புள்ளியை மையமாக வச்சு அந்த புள்ளியை மாறாமல் என்ன செய்யணும், அந்த மட்டமானியை சுற்றி வச்சு வரைஞ்சி எத்தனை படங்கள் வரைய முடியும்னு நீ வரைஞ்சி உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்பணும் மாணவர்களே. அடுத்ததாக பார்த்தோம், செங்கோண பாடல் பார்த்தோம். செங்கோணம் குறைஞ்சா குறுங்கோணம் ஆயிடுது, கூடினா விரிகோணம் ஆயிடுதுன்னு பார்த்தோம். செங்கோணம், கோணம், செங்கோணம், குறுங்கோணம், விரிகோணம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக சில படங்களை கொடுத்துட்டு அந்த படங்களோட கோடுகள், அதாவது எதிரெதிர் பக்கங்கள் எப்படி இருக்குது, அந்த பக்கங்களை அளந்து எழுதுங்க. அந்த பக்கங்களோட தொடர்பு என்னன்னு எழுத சொல்லியிருந்த மாணவர்களே, இதை கண்டிப்பாக நீங்கள் எழுதி அனுப்பிடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஆங்கில எழுத்துக்கள் ஏற்படுத்தக்கூடிய கோணங்கள், எத்தனை கோணங்களை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நீங்கள் அதையும் நீங்கள் வரைஞ்சி உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்புங்க மாணவர்களே. இன்றைய பாடம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பாட்டும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வரிகளை நீங்கள் பாடி வீடியோவை உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்புங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாமா?